ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா அரைச்சிடலாம். நான் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பட்டை, 1 கல்பாசி ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாங்க. வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 நிமிஷம். வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கினேன் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சு வரணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெங்காயம் தக்காளியில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். கடைசியில் மசாலா ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கரம் மசாலா வந்து கடைசியில் ஆட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.